ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T3 லைட் 5G இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஸ்ப்ளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆல் குடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபர்மேஷன் டிஷ்ல நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு கொஞ்சம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். விவோ T3 லைட் இது ஒரு 5G ஃபோன் தாங்க. இது 6.7 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. பிரைட்னஸ் பீக் பிரைட்னஸ் வந்து 2000 நெட்ஸ் குடுக்குறாங்க. டிஸ்ப்ளே வைஸ் வெறித்தனமா இருக்குதுங்க. AMOLEடும் குடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் குடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்ப்ளே வைஸ் ஓவரால் வெறித்தனமா இருக்குது. ஏன்னா விவோ டிஸ்ப்ளே எப்பவும் நல்லாவே இருக்கு. அதே போல தான் இதுவும். ஏன்னா நம்ம டிஸ்ப்ளேக்கு தேவை AMOLED டிஸ்ப்ளே தேவைப்படுது. அடுத்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் குடுக்கணும். அது இருக்குது. பிரைட்னஸ் லெவலும் அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா ஹையா தான் குடுக்கணும். அதுவும் இதில இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளே வந்து வெறித்தனமா இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு கேமரா பத்தி பார்த்துலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் குடுக்குறாங்க. கூடவே 2 எம்பிக்கான மேக்ரோ குடுக்குறாங்க. நம்மளுக்கு 50 எம்பி வைட் ஆங்கிள் குடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. இமேஜ் குவாலிட்டி எப்பவும் பெட்டராவே இருக்கு. பத்தாததுக்கு சோனி IMX 822 அப்படின்னு சொல்லி அந்த சென்சார் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 எம்பிக்கான செல்ஃபி கேமரா குடுக்குறாங்க. ஒரு டீசென்ட்டான இமேஜ் எடுக்கலாம். ஓகேங்களா. பேக் கேமரா, ரியர் கேமரா நல்லாவே இருக்கு. நீங்க 1080pல ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேட்டரி பத்தி பார்த்துலங்க. 5000 mAh பேட்டரி நல்ல மேசிவான பேட்டரிங்க. ஒரு நாள் தாராளமா நிக்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுக்குறாங்க. நம்ம காமனா பார்த்துருக்கோம். நீங்க 1,00,000 50,000 30,000 எந்த ஃபோன் எடுத்தாலும் 5000 mAh பேட்டரி தான் குடுப்பாங்க. அதே போல தான் இதுலயும் குடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜ் மட்டும் 33. இந்த பட்ஜெட்க்கு இத குடுப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதது இதாங்க. ஓகே ஒன் டே தாராளமா நிக்குங்க. அடுத்தது 6 ஜிபி ரேம் வேரியன்ட் 128 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியன் பிரைஸ்ல ரூ. 14,500 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 14,500 தான் வருங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸ் குடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட் இந்த பிரைஸுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ். எனக்கு இன்னும் பெட்டரா ப்ராசஸ் வேணும்னா இன்னும் அடுத்த வேரியன்ட் இருக்குது. இன்னும் பெட்டரா பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசஸ் தான் குடுப்பாங்க. இதுல நீங்க கேம் விளையாடலாம். அதாவது PUBG, ஃப்ரீ ஃபயர் இது மாதிரிலாம் விளையாடலாம். ஆனா ரொம்ப நேரம் விளையாட முடியாது. இது கேமிங்கான ஃபோன் கிடையாது. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. ஓகேங்களா. அதாவது எனக்கு ஒரு 15,000 நல்ல ஃபோன் வேணும்னா தாராளமா எடுக்கலாங்க. இல்ல ஒரு 18,000 ரேஞ்ச் போறீங்கன்னா இந்த விட நல்ல ஃபோன் இன்னும் இருக்குது. பிரைஸுக்கு ஏத்த நம்மளுக்கு ப்ராசஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா. அடுத்து இதுல Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 14 தான் குடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க. நம்மளுக்கு இதுல பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டியும் டீசென்ட்டா இருக்குது. நம்மளுக்கு டிஸ்ப்ளேவும் நல்ல டிஸ்ப்ளேங்க. ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. எனக்கு இன்னும் ப்ராசஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க உங்க செக்மெண்ட்ட. அப்போ வந்து நல்ல ப்ராசஸ் கிடைக்கும். ஆனா இது நல்ல ப்ராசஸ் தான். ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா. நீங்க உங்களுக்கு ஏதாவது மொபைல் இருக்குது சந்தேகமா இருந்தா நம்ம சேனல்லயே பெஸ்ட் மொபைல் 10,000 15,000 20,000 25,000 தனித்தனியா வீடியோ போட்டுருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆல் குடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்ல நாங்க வீடியோ போடணும்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. இந்த ஃபோன் ஆக மொத்தம் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஒரு 14,000க்கு என்ன குடுக்க பெஸ்ட்டா குடுத்துருங்க. 5G சப்போர்ட் இருக்குது. எல்லாமே இருக்குது. நீங்க எந்த ஃபோன் வாங்கினாலுமே ஒரு 5G ஃபோன் வாங்குங்க. நல்லாவே இருக்கு. சந்தேகமா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை டேக் கேர்.